கணக்கில் அரசு வழங்கும் உதவித்தொகை ரூபாய் 1000, ரூபாய் 2500 அப்படின்ற மாதிரி முக்கிய அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. இந்த உதவித்தொகையானது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், இதை நம்ம எப்படி பெறணும், இதை பத்தின முழு விவரத்தை தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்பதான் இதை பத்தின முழு தகவலும் உங்களுக்கு தெளிவா புரியும். நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியான வேற லெவல் மாசான அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதாவது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்க ஒரு மாசான அப்டேட் தான். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு தார்வாரான ஜாக்பாட் அப்படின்னே சொல்லலாம். என்னடா இது, யாருக்கு எவ்வளோ காசு கிடைக்க போகுது அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. அவசரப்படாதீங்க, டீட்டெயில்டா எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம மத்திய அரசு கொடுத்துருக்க ஒரு சூப்பரான திட்டத்தை பற்றி பார்த்துடலாம். இதுக்கு பேர் தான் ஈஸ்ரம் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸ்ரம் கார்டு திட்டம் இது யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் இருக்க தினக்கூலி தொழிலாளர்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், வீட்டு வேலை செய்கிறவங்க, ரோட்டோர வியாபாரிகள், ஆட்டோ டிரைவர்ஸ், டெலிவரி பாய்ஸ் அப்படின்னு அமைப்பு சாரா துறையில் இருக்க கோடிக்கணக்கான மக்களுக்கானது. இந்த கார்டில் உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான 12 இலக்க டிஜிட்டல் அடையாள எண் வந்து கொடுத்துருவாங்க. பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுற தொழிலாளர்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை அப்படின்றது கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் விபத்து நடந்தால் 2 லட்சம் வரைக்கும் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் வந்து விபத்து காப்பீடு வந்து ஃப்ரீயாகவே தராங்க. இயற்கை பேரிடர் வர அவசர காலங்களில் கவர்மெண்ட் கொடுக்குற நிதி உதவி நேராக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்கே வந்துடும். இது மட்டும் இல்லாமல் பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் யோஜனா PMSYM ஓய்வூதிய திட்டத்தில் நீங்கள் மாதம் கொஞ்சம் அமௌண்ட் கட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் மாதம் 3000 ரூபாய் பென்ஷன் வந்து அசால்ட்டாக கிடைக்கும். யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 18 வயசுல இருந்து 59 வயசுக்குள்ள இருக்க இன்கம் டேக்ஸ் கட்டாத தொழிலாளர்கள் இதுக்கு வந்து தகுதியானவங்க தான். இதுக்கு அப்ளை பண்ண உங்க அடையாள அட்டை, அதோட லிங்கான மொபைல் நம்பர், பேங்க் பாஸ்புக் இருந்தா போதும். நீங்க பக்கத்துல இருக்க பொது சேவை மையத்துல CSC சென்டருக்கு போய் முற்றிலும் இலவசமா அப்ளை பண்ணி இந்த கார்டை வந்து வாங்கிக்க முடியும். அடுத்ததா நம்ம தமிழ்நாட்டு ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களுக்கான 2வது பெரிய சஸ்பென்ஸ்க்கு வருவோம். தமிழ்நாட்டில் இப்போதைக்கு வேற லெவல்ல ஹிட் அடிச்சிருக்க திட்டம் அப்படின்னா அது நம்ம கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தான். தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல கரெக்டா வந்து விழுது. ஆனா இப்போ கோட்டை வட்டாரத்துல இருந்து ஒரு லேட்டஸ்ட் அப்டேட், சீக்ரெட் நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா இந்த 1000 ரூபாய் தொகையை சீக்கிரமே 2500 உயர்த்தி வழங்க அரசு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். இதற்கான பட்ஜெட் ரெடி பண்றது, பயனாளிகள் லிஸ்ட்டை வந்து செக் பண்றது அப்படின்னு பேக் அண்ட் வேலைகள் பயங்கரமா பிஸியா வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ கரண்டா மாசம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்க தகுதியுள்ள பெண்களுக்கு தான் இந்த உயர்த்தப்பட்ட 2500 முதல்ல வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம முன்னாடி அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகி இப்போ மேல்முறையீடு அப்ளை பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட மனுக்களையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் தகுதியா இருந்தா அடுத்தடுத்த லிஸ்ட்ல வந்து சேர்த்துப்பாங்க. பொதுவா மாசம் 15ஆம் தேதி தான் காசு வந்து கிரெடிட் ஆகும். இப்போ வரப்போற பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதற்கான அதிகாரப்பூர்வ அனௌன்ஸ்மெண்ட் வந்து வர ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம் அன்னைக்கு இந்த 2500 ரூபாய் காசு முதலாக பெண்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்தடைய அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.
பணம் உயர்த்தப்படுறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனா உங்க அக்கௌண்ட்க்கு காசு எந்த தடங்களும் இல்லாம வரணும் அப்படின்னா இந்த வேலைகளை உடனே செஞ்சு வைங்க. உங்க பேங்க் அக்கௌண்ட் ஆக்டிவா பயன்பாட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப நாளா காசு போடாம காசு எடுக்காம இருந்தா பேங்க்ல போய் செக் பண்ணிக்கோங்க. உங்க பேங்க் அக்கௌண்ட்டோட அடையாள அட்டை என்ன பக்காவா இணைச்சிருக்கணும், லிங்க் பண்ணியிருக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் காசு டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் டிபிடி மூலமாக தான் வரும். அரசு திட்டங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற மொபைல் நம்பர் ஆக்டிவாக இருக்கணும். அப்போ தான் காசு கிரெடிட் ஆனதும் உங்களுக்கு உடனே எஸ்எம்எஸ் வரும். வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான மற்றும் முக்கியமான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் சரி, எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்டா இருக்கட்டும், இந்தியன் பேங்க் அக்கௌண்டா இருக்கட்டும், ஐஓபி, கனரா பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களுக்குமே இந்த அறிவிப்பு மிக மிக முக்கியமான மற்றும் பயனுள்ள அறிவிப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இதை பற்றின முழு விவரங்களும் உங்களுக்கு தெளிவாக புரியும். வீடியோவை நீங்கள் கவனமாக பார்த்தா மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே புரியாது. நீங்கள் ஒரு சாதாரண ஆளு தான். உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாயில இருந்து 15,000 ரூபாய் வரைக்கும் அவசரமாக தேவைப்படுது அப்படின்னா இந்தியன் பேங்க், ஐஓபி பேங்க், கனரா பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேங்க்லேயும் இதற்காகவே ஒரு சூப்பரான ஸ்கீம் இருக்கு, ஒரு அருமையான திட்டம் இருக்கு. அது என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒரு சாதாரண ஆளு தான், எனக்கு எப்படி பேங்க்கில் பணம் கொடுப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்கள் தெருவோரத்தில் ஒரு சின்னதாக இட்லி கடை போட்டிருக்கிறவரா இருக்கலாம், பூ விற்கிறவரா இருக்கலாம், தையல் மிஷின் வச்சு துணி தைக்கிறவங்களா இருக்கலாம், சின்னதா ஒரு காய்கறி வியாபாரம் பண்றவங்களா இருக்கலாம். இவ்வளோ ஏன் ஒரு சின்ன டீ கடை வைக்க போற சாதாரண ஆளா இருந்தா கூட உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் PM ஸ்வநிதி திட்டம். பேங்க்னு சொன்ன உடனே எல்லாரும் பயப்படுற ஒரே வார்த்தை ஜாமீன், அதாவது கேரண்டர், அதாவது எனக்காக யாரு கையெழுத்து போடுவா அப்படின்னு கவலையே வேண்டாம். இந்த 10,000 ரூபாய் திட்டத்துக்கு நீங்க எந்த ஒரு ஜாமீனும் கொடுக்க தேவையில்லை. உங்க பேங்க் பாஸ்புக், ஆதார் கார்டு, ஒரு பேன் கார்டு இது மூணும் இருந்தா போதும். நீங்க கணக்கு வச்சிருக்க எந்த கவர்மெண்ட் பேங்கா இருந்தாலும் சரி, SBI பேங்க், இந்தியன் பேங்க், கனரா பேங்க், ஐஓபி, இப்படி எந்த பேங்கா இருந்தாலும் தைரியமா அப்ளை பண்ணலாம். நீங்க வெளியில வட்டிக்கு வாங்கினா மாசம் 3 ரூபாய் 5 ரூபான்னு இந்த மாதிரி வாங்குவாங்க. ஆனா இந்த ஸ்கீம்ல வட்டி ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாம வாங்கின 10,000 ரூபாயை நீங்க மாசம் கரெக்டா கட்டி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அரசாங்கமே உங்களுக்கு வட்டி மானியம், இன்ட்ரெஸ்ட் சப்சிடி உங்க அக்கௌண்ட்லயே திரும்ப போட்டுருவாங்க. அடுத்த வருஷம் நீங்க கேட்காமலேயே 20,000 ரூபாய் லோன் கொடுப்பாங்க. அதையும் கரெக்டா கட்டினா 50,000 ரூபாய் வரைக்கும் லோன் கிடைக்கும். ஒரு சாதாரண மனுஷனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போற தரமான ஸ்கீம் தான் இது. இந்த திட்டத்தோட பெயர் பார்த்தீங்க அப்படின்னா PM ஸ்வநிதி திட்டம் அப்படின்னு சொல்வாங்க. உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாயோ 15,000 ரூபாயோ இல்ல ஒரு 50,000 ரூபாய் வரைக்குமோ எந்த ஒரு ஜாமீனும் இல்லாம லோன் வாங்க முடியும். நம்ம SBI பேங்க், இந்தியன் பேங்க், கனரா பேங்க், ஐஓபின்னு எல்லா கவர்மெண்ட் பேங்க்லயும் ஒளிஞ்சிருக்க அந்த திட்டத்தோட பேர் முத்ரா சிசு. இந்த லோனை எப்படி வாங்குறது, பேங்க் மேனேஜர் ரிஜெக்ட் பண்ணாமல் இருக்க நாம போட வேண்டிய அந்த மாஸ்டர் பிளான் என்ன, இந்த வீடியோவில் தெளிவாக இப்போ பார்க்கலாம். அரசாங்கத்தோட முத்ரா லோனில் 3 வகை இருக்குது. அதில் முதல் படி தான் இந்த சிசு அப்படின்னா குழந்தைன்னு அர்த்தம். அதாவது நீங்கள் அம்பானி ரேஞ்சுக்கு பெரிய ஃபேக்ட்ரி எல்லாம் கட்ட வேண்டாம். குழந்தை மாதிரி சின்னதாக சாதாரணமாக ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்க போறீங்கனாலே இந்த ஸ்கீமில் உங்களுக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் தாராளமாக லோன் கொடுப்பாங்க. உங்களுக்கு 10,000 தேவையோ இல்லை 15,000 தேவையோ உங்கள் இஷ்டத்துக்கு வாங்கிக்கலாம். நான் ஒரு சாதாரண மனுஷன், எனக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்குறீங்களா?
பேங்க் மேனேஜர் கிட்ட போய் எனக்கு ஒரு 15,000 கொடுங்க, நான் தொழில் பண்ணுறேன் அப்படின்னு வாயால் சொன்னால் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ஒரு வெள்ளை பேப்பரில் நான் இந்த மாதிரி தையல் தொழில் பண்ண போகிறேன், ஒரு தையல் மிஷின் விலை 12,000, நூல்கண்டு வாங்க 3,000, மொத்தம் எனக்கு 15,000 ரூபாய் லோன் வேணும் அப்படின்னு ஒரு குட்டி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இல்லைன்னா கொட்டேஷன் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா மேனேஜர் மறுபேச்சு பேசாமல் லோனை சாங்ஷன் பண்ணிடுவாங்க. வட்டியும் வெளியில் வாங்குறதை விட ரொம்ப கம்மி தான். மொத்தத்தில் மீட்டர் வட்டி, கந்து வட்டி இவங்க கிட்ட போய் மாட்டிக்காம உங்க சொந்த காலில் நிற்க இந்த முத்ரா சிசு திட்டம் ஒரு வேற லெவல் ஜாக்பாட் அப்படின்னே சொல்லலாம். ஆனா இன்னொரு ட்விஸ்டும் இருக்கு. நீங்க எந்த ஸ்கீமுக்கும் அப்ளை பண்ணல, எந்த திட்டத்துக்கும் அப்ளை பண்ணல, யார்கிட்டயுமே பணம் கேட்கல, ஆனா திடீர்னு யாரோ ஒருத்தர் உங்கள் அக்கௌண்ட்க்கு, உங்கள் வங்கி கணக்கிற்கு ஒரு தொகையை அனுப்புகிறாங்க அப்படின்னா சந்தோஷப்படாதீங்க. அங்கே தான் உங்களுக்கான வலை விரிக்கப்படுது. திடீர்னு உங்கள் கூகுள் பே அல்லது ஃபோன்பேக்கு ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ வரும். அடுத்த செகண்ட் ஒரு ஃபோன் கால் வரும், தப்பாக உங்கள் நம்பருக்கு பணத்தை அனுப்பிட்டு என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் இருக்கேன், ப்ளீஸ் அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படின்னு ரொம்ப உருக்கமாக அழுதுகிட்டே பேசுவாங்க. நம்ம ஒரு ஆளுங்க தான் ரொம்ப எமோஷ்னல் ஆச்சு, பாவம் தப்பாக அனுப்பிட்டான் போல அப்படின்னு நினச்சி உதவி செய்ய போவோம். அந்த ஒரு நொடி இரக்கம் உங்கள் மொத்த பணத்துக்கும் ஆப்பு வச்சிடும். அவன் உங்ககிட்ட பழைய ஸ்டைலில் எந்த பாஸ்வேர்டும் கேட்க மாட்டான், ஓடிபியும் கேட்க மாட்டான். பதிலாக உங்கள் யூபிஐ ஆப்புக்கு ஒரு கலெக்ஷன் ரிக்வெஸ்ட், பணம் கேட்கும் லிங்க் வந்து அனுப்புவான். நீங்களும் அந்த 500 ரூபாயை தானே திருப்பி கேட்குறான் அப்படின்னு நினச்சி பாஸ்வேர்ட் போட்டு ஓகே பண்ணுவீங்க. ஆனால் செம ஸ்கெட்ச் என்னென்னா அந்த ரிக்வெஸ்ட்டில் 500 ரூபாய்க்கு பதிலாக உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க 10,000 ரூபாய் முதல் 20,000 வரையிலான மொத்த பணத்தையும் அப்படியே ஸ்வைப் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அவசரத்தில் நீங்கள் அமௌண்ட்டை கவனிக்காமல் பே கொடுத்த அடுத்த செகண்ட் உங்கள் பேங்க் பேலன்ஸ் 0. வங்கிகள் இப்போ இந்த மோசடி பற்றி ரொம்ப சீரியஸான வார்னிங் கொடுத்துருக்காங்க, எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து தப்பிக்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யாராக இருந்தாலும் யார் அழுதுகிட்டே ஃபோன் பண்ணாலும் எமோஷ்னல் ஆகாதீங்க. தப்பாக பணம் வந்தால் அவங்க பேங்க் மூலமாக வாங்கிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுங்கள். யாராவது லிங்க் அனுப்பி பணம் கேட்டால் அந்த யூபிஐ கலெக்ட் கோரிக்கையை உடனே ரிஜெக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக குறிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டில் 10,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஜமாகவே பணம் வந்திருக்கா இல்லை சும்மா மெசேஜ் மட்டும் அனுப்பி உங்களை ஏமாத்துறாங்களா அப்படின்னு பேங்க் ஆப்பில் செக் பண்ணி பாருங்கள். சந்தேகப்படுற மாதிரி கால் வந்தால் உடனே அந்த நம்பரை பிளாக் பண்ணிவிட்டு பேங்க் கஸ்டமர் கேருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அரசாங்கம் கொடுக்குற 10,000 ரூபாய் ஸ்கீம் நமக்கு லாபம் தான், ஆனால் ஃப்ரீயாக வருது அப்படின்னு யாரோ அனுப்புகிற பணத்துக்கு ஆசைப்பட்டாலோ இல்லை இறக்கப்பட்டாலோ இருக்கிற மொத்த பணமும் காணாமல் போயிடும். ஸோ உஷாராக இருங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி எல்லாரையும் அலர்ட் பண்ணுங்கள்.